ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பத்திற்கு இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும், மற்றபடி சுத்தி எது நடந்தாலுமே அது கண்ணுக்கு தெரியக்கூடாது. தொடர் உழைப்ப போடுங்க, கடின உழைப்ப போடுங்க. உங்க உழைப்பு ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். ஏன்னா கால சக்கரத்தின் 10ஆம் இடம் சனி, 11ஆம் இடமும் சேர்ந்தான். அப்ப எப்ப நீங்க அசாத்தியமாக தொழில செய்யறீங்களோ 11 என்ற ஒரு தொடர் லாபத்தை, ஒரு நிலையான லாபத்தை சனி கொடுக்க தவறவே மாட்டார். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவன் சொல்லுவோம்ல, அதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். தொழில நல்ல வளர்ச்சி, பணவரவு, புதிய மாற்றங்கள் நிறைந்த மாதம். ஒரு சிலருக்கு திறமைக்குரிய அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கும். எப்போ நீங்க உங்க புத்தி, ஆற்றல், அறிவு, திறமை, சாதுரியம், சாமர்த்தியம், அதே போல நெளிவு சுழிவா உங்க திட்டங்களை சிறப்பாக வடிவமைத்து செயல்படும் பொழுது உங்க உழைப்புக்கு மட்டும்தான் பலன். நேரம் நல்லா இருக்கு, நீங்க சும்மா உட்கார்ந்தா பலன் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, காஞ்சிபுரம் போனா காலாட்டிட்டே சாப்பிடலான்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம காஞ்சிபுரம் போய் காலாட்டிட்டு சாப்பிட வருமா? கிடையாது. நெசவு தொழில் செய்பவர்கள் அந்த காலை ஆட்டி அந்த தறி நெய்யும் போது ஆட்டும் போது அவங்க உழைப்பு அவங்களுக்கு ஊதியமாக கிடைச்சது. அதை போலதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பழமொழிகள் எல்லாம் தப்பு தப்பா நம்ம அர்த்தம் புரிஞ்சு கொள்வோம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா புதனும் குருவும் நீங்க 6ல் அமர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு முழுமையான பலனை அவங்க தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய முயற்சி போலன்னா அங்க பலன் கிடையாது. அப்ப உழைப்பு மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு உயர்வு தரும். நான் இவ்வளவு உழைப்பு போட்டேன், இவ்வளவு முயற்சி போட்டேன், நான் எனக்கு நினைச்சா மாதிரி எதுவும் நடக்கலன்னு அங்கலாய்க்காதீங்க. இப்ப நீங்க முயற்சி போட்டீங்கன்னா இப்ப பலன் கிடைப்பது உங்களுக்கு மினிமமா தெரிஞ்சாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். எப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டுச்சோ அந்த மாதிரி கும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க 7 ஜன்ல, இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, எல்லாமே கொடுத்தாச்சு. அப்ப இனிமே நீங்க மனம் தளராமல் உழைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆர்கியூமெண்ட் வேண்டாம், ரொம்ப பொறுமையா கடந்து வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கரன் கேது இணைவு இருக்கிறதுனால வீட்டுல வெளியில எல்லா இடத்துலயும் உறவுகள் கிட்ட, குடும்ப உறவுகள் கிட்ட, மேலதிகாரிகள் கிட்ட எல்லாம் புன்முறலோட கடந்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது நடக்குதா சிவசிவான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம கோபம் நிறைய வரும். ஏன்னா உண்மைக்கு மாறா ஏதாவது நடக்கும்போது. ஏன்னா கும்பம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதனால குடும்பத்திலயும் சரி எதுவும் சரி கண்ணுக்கு நேரம் எது நடந்தாலும் கண்மூடி செய்மூடி வாய்மொழி வரும்போது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எதுல கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வரவு செலவு சீரா இருந்தாலும் திட்டமிட்டு செலவு பயன்படுனா உங்களால சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். மாணவர்கள் உங்கள் முயற்சி என்ன பண்றீங்க அதற்கான பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆரோக்கியம் ராகு ராசியில இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் வேண்டாம். ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடற்சோர்வு, மனசோர்வு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய ஒரு விளையாட்டுலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு நடைப்பயிற்சியில உங்களை நீங்க செலுத்திக்கோங்க. அப்ப நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிறைவுல நல்ல தூக்கம் வரும். அப்பதான் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் வராது அப்படின்னு சொல்லியாச்சு. குடும்ப உறவுகள்ல, கணவன் மனைவில, ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய அணுகுமுறையில நீங்க எப்போ நீங்க பெரிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொந்த பந்தம், குடும்ப உறவு, பசங்க, வீட்டுக்காரு இவங்களாம் நம்மளுக்கு அனுசரணையா இல்லையே என்ற எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்காதீங்க. உங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பாராதீங்க. நான் இந்த மாதிரி அதான் சொல்றேன். 1 வயசு குழந்தையானாலும் 90 வயசு குழந்தையானாலும் அக்கம் பக்கம் சுத்தி நடக்கிறத பெருசா உங்க மைண்டுக்கு ஏத்துக்காதீங்க. உங்களுடைய இலக்கு என்ன, உங்க வாழ்க்கையின் பாதை என்ன, இதை தீர்மானிச்சு அதன் வழியே பயணிங்க. ஏன்னா சனி உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பார். அப்ப இந்த மாதம்
உழைப்பே உங்க உயிருக்கு வழி. அதே போல முயற்சி செய்ய செய்ய என்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இறைவனே கொடுக்காட்டி கூட தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த குளித்தரும். நிறைய உங்களுக்கு உதாரணங்களை இங்க வந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா கும்பம் வெற்றி அடையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது. கும்பராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்